கதவை சாத்திட்டியாப்பா? கதவை சாத்திட்டியா? சரி. நல்ல நல்ல தண்ணி வச்சு நல்ல விரைவி. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கடா, அவன்கிட்ட கேட்டுக்கடா. ம், எடுத்துட்டியா? எடுத்துட்டியாடா? இந்த கல் வந்துட்டா கட்டி. அதான் அங்கேயே வேலைக்கு தேவைப்படும். சரி. இல்லை எனக்கு கூட வந்துட்டாங்க தருவாவே தான் நாசமாகிட்டான். அதான் ஒழுக விட்டான் வீடு பூரா. ஆமாம், மறுபடியும் தலைமுறை எவ்வளோ ஆனால் ரூபா இவ்வளோ தலைவு கூட கொஞ்சமாட ஆகும். 3 லட்சம் நஷ்டமாக்கிட்டு போயிட்டான். ஆச்சு வேறு அதுக்குத்தானே யாரையும் நம்ப முடியல. அவன் கையனாரு கையை இது என்னது நீங்கள் கொண்டாந்ததோ? சரி சரி. இதையும் கீழே வச்சுக்கடா ஐயா. இதோட எடுத்துட்டியா? இருக்கணும் வருதா? எடுத்துட்டே கட்டி. அப்போ இதையும் கீழே விரிச்சிட்டாங்க. அந்த இது இருக்குல்ல அதில் பற்றாமல் சிமெண்ட்டு பாத்ரூம் மூடி போட்டுருக்கலாடா. இந்த கட்டி எங்கே நொறுங்கிட்டோ? அப்படியா? என்ன அந்த டாய்லெட்டுக்கு மேலே போட்டுக்காங்க. சரியா? அவனே கூப்பிட மாட்டேன். நீங்களாம் முடிச்சு கொடுங்க. யூடியூப்பில் போடட்டா? So we got to make it மண்டையில் அடிச்சிடறான். We got to make it a charm and we got to make using this ஹார்ஸ் குதிரை வச்சு அப்படி கட்டி அப்படி போடணும். அப்படி பூசு. இப்போ மேலே பூசிட்டு அங்கே பூச போகிற. இதை குறைய முடிச்சிடேன்டா. ஏடா இதை குறைய முடிச்சா பூசி கழுவி விட்டுறலாம். அல்லது போகாது. இது போகாதுடா. அப்படியா? அப்போ இதை லேசாக தொடச்சிட. ஒரு துணியை எடுத்துகிட்டு வரட்டா? அதை வச்சு தொடச்சிறேன். லேசாக தொடச்சிடேன்டா. ஈர துணியை வச்சு அந்த துணியை எடுத்துகிட்டு வரட்டா? ஏன்னா அது போகாது. பிறகு அசிங்கமாக இருக்கும். இல்லை இதை வச்சு தொட. நல்ல துணி தான். இன்னொரு 2 துணியை எடுத்துகிட்டு வர. லேசாக தொடச்சி விட்டுரு. தண்ணியை ஊற்றி அப்போ காஞ்சிட்டுனா போகாது. இதாப்பா இது ஒன்றுமே நினச்சி லேசத்தோட இதா. ம், லேசாக நினச்சிக்கோ. இல்லை போட்டு நினச்சி லேசாக தொடச்சி விட்டுரு. காஞ்சிட்டுனா அசிங்கமாக இருக்கும். போகமுண்டு சிமெண்ட்டு. இதை வச்சு லேசாக தொடச்சி துணியை வச்சு தான் தொடச்சி. Whenever the cement is fall down, so you have to clean it using this cloth. You have to clean it using this cloth. தொடச்சிட்டியாப்பா? இந்த துணியை வச்சு தொடையேன். அப்படியா? கொஞ்சம் நனையணும். லேசாக தொடச்சி விட்டு. ரெண்டு டைல்ஸ் பாக்கெட் இருந்து கலாண்டு போயிட்டான். ஒரு பே இந்த இல்லை பற்றி அதில் விட்டேன். ஒரு பே கலாண்டு போயிட்டானு. டைல்ஸ் ஓட்டையில் கலாண்டுட்டானு 2 பாக்ஸ். இது கலாண்டா எப்படி வேலைக்கு கூப்பிட முடியும்னு சொல்லி வியாதிகள் பிறகு அந்த மாதிரி 2 டைல்ஸ் இல்லை கலாண்டு போயிட்டான் பாரு.
இப்போ அதே டைல்ஸை ஒட்ட முடியாதுல்ல. இதே போல் எங்கே இருக்கோ செட்டாக தானே கொடுப்பான். செட்டாக தானே இதே போலையா செட்டாலாம் கிடைக்கும். இது எங்கே கிடைக்கிறது? அதான் கலாண்டு போயிட்டா 2 பாக்ஸ் வேலை பார்க்கணும். இல்லை வேறு டைல்ஸ் ஒட்டிடுறோம். டார்க் கலர் ஒட்டிடுறோம்டா. அது பெற ஒட்டுவோம் வேலை முடிஞ்ச பிறகு. வேண்டாண்டா, அங்கெல்லாம் போக வேண்டாம். இங்கே வேறு டிசைன் தான் ஒட்டணும். இந்த கல்லெல்லாம் வேண்டாம். வேறு டிசைன் தான் டார்க்காக இருக்கணும். இதே வேறு சரி எடுக்கலாம் கூடாது. இதுக்கு இந்த ஓரத்தில் மட்டும் வேறு டைல்ஸ் அவ்வளோ. வேண்டாண்டா, இங்கே வாங்கிடலாண்டாங்கன்னு இருக்குது. நான் பார்த்து வாங்கணும். வாங்கிடு. அங்கே எதுக்கு வேஸ்ட்டாக அலையணும்? அங்கே எங்கேனே ஒரு டைல்ஸ் கடை இருக்குது, அதிலே வாங்க. ஆட்டோவில் போட்டுக்கொண்டு அது பெற முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூசி மண்ணை காலி பண்ணும். அப்படியா? ஏன் அப்போ கெட்டுதான் எடுக்கேன், ஒன்றும் எடுக்கல. சரி சரி. நீ படிச்சிருக்கியோ? என்ன படிச்சிருக்க? அப்படியே இவன் என்ன முடிச்சிருக்கான்? அப்படியா? அங்கே தண்ணி ஊற்றிட்டேலாப்பா சவுரில்? சரி, உங்கள் முகத்தை எடுக்கலைன்னா நான் சவுறு பூசை மட்டும் எடு. சரியா? பூசை மட்டும் எடுக்கண்டா. முகத்தில் எடுக்கலை. சாரங்கிற கட்டுது, அதை மட்டும் எடுக்க. குதிரை டூ சைட் ரெண்டு. இந்த குதிரை எங்கே வச்சுருக்கேன்? கீழே தானே வச்சுருக்கேன், கல்லில் வச்சு. நம்ம டைல்ஸில் வச்சு அதை வச்சு உடச்சிடாங்க. அது 7000 ரூபா. இல்லை இன்னொரு சாக்கை அதில் போட்டுக்கடா. ஐயா இந்த சாக்கை எடுத்து போடேன். இன்னும் இதில் இருக்காரு ஒரு சாக்கு, இதை எடுத்து போடுடா. பூரா ரொம்ப பேர் அசிங்கமாக இருக்கும். இந்த இதை அப்படியே எடுத்து இதில் போட்டு அதை அதில் போட்டேன். இதை எடுத்து போடுப்பேன். சாக்கு கூட இதில் இருக்குது. அப்புறம் அது ஒட்டிக்கிட்டுனா போகாது. இன்னும் கூட ஒரு சாக்கு இருக்காது. சாக்கை நல்லா விரிச்சு போடும். இன்னொரு சாக்கு இருக்காரு, நான் இதை போடுறேன். அதை ஒட்டிட்டுனா போகாது, பிறகு அசிங்கமாக இருக்கும். ஒரு பெயிண்ட் குண்டு அடிக்கணும். நான் இந்த சாக்கையும் போடுப்பேன். என்னப்பா அது நல்லா மூடி போடுப்பா ஐயா. இந்தா இதையும் போடு. இதையும் போடு. இந்த வாரத்தில் போடு. இதை பெறதான் இல்லை முடியும். அவ்வளோ நாங்கள் வடக்க தண்ணி ஊற்றியாச்சாப்பா? ஊற்றிட்டேல? சரி. அது தண்ணி ஊற்றல, அதுவும் தண்ணி ஊற்றி. நீ 12th பாஸ் ஆகிட்டியா? சரி சரி. எத்தனை மார்க்கு? ஏன் குறையா மார்க் எடுத்துட்டா பிறகு அது பிகாம் தான் கிடைக்கும். அப்போ நிறைய மார்க் எடுத்தால் தானே சயின்ஸ் குரூப் கிடைக்கும். 40 மார்க்னா அதுதான் கிடைக்கும். 60னா தானே அது கொடுப்பான். 60 மார்க்னா தான் கொடுப்பான் பிஎஸ்சி சயின்ஸு மேக்ஸு. ஐயா இந்த ஓரத்தில் மட்டும் நல்லா கோடு கணக்கா இப்படி கோடு கணக்காக பூசி விட்டுறேன். என்ன பண்ண இந்த சைடில் எப்படி கோடாக பூசி இருக்க வச்சு அழகா. அப்புறம் அங்கே மட்டும் நல்லா பூசி, அது மட்டும் கொஞ்சம் கோடாக பூசிடுற அவ்வளோதான். ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சிட்டியா? சரி. கொடு. அது நல்லா அழகாக பூசிட்டியா? அப்புறம் என்ன இவ்வளோ வேலை பார்க்கணும். வாங்கினேன் சம்பளத்துக்கு. வேலை பார்க்க தெரியாத பயிரில் கொண்டு விட்டு வீட்டை பூரா நாசமாக ஆக்கிட்டேன்னு செலவு இழுத்து வச்சுட்டு போயிட்டேன். சூப்பராக இருக்கும். இவ்வளோவாது வேலை பார்க்க தெரியணும். நிறைய ஏமாற்றிட்டான். கையாள் கொத்தனாருன்னு சொல்லி வீட்டை நாசமாகிட்டு போயிட்டாங்க. வேலை பார்க்க கையை பார்த்தாலே தெரிஞ்சிருமே அவன் எப்படி வேலை பார்க்காமனு. பிறகு அதுக்கு தானே என்ன அழகாக பூசிட்டாம்ல. நம்பிக்கை வரணும்ல ஒரு மனுஷன் மேலே. நீ எவ்வளோ மார்க்குடா எடுத்த ஐடியில்? இல்லை செருப்பு போட்டுக்கிட்டானே, காலில் குத்திட்டுனா? இல்லை காலில் இது குத்திட்டுனா செரா ஒரு தாளை போட்டுக்கிட்டதே அதில். ஒரு தாளை போட்டுக்கிட்டதே அதில்.
ஒரு தாளை போட்டுக்கிட்டேடா அதில் அதில் ஒரு துணியை போட்டுக்கிட்டே அது துணியை காலில் குத்திடாம. சட்டியே 8 சட்டி இருந்தது, இப்போ 7 சட்டி தான் இருக்குது. கலாண்டு போயிட்டானோ பத்தியா? சட்டி 8 சட்டி இருந்துட்டா இப்போ எத்தனைடா இருக்குது? ஏடா கலவத்தி 2 இருக்கா ஐயா? கலவத்தி 2 இருக்கா? அது இது இது ஒட்டி போட்டானுவ. 2 கலவத்தி இருக்காடா? எங்கள் கலவத்தி கலவத்தி மாம்பட்டி இது ஒன்று இருக்குது, இன்னொன்று எங்கே இருக்குது? இருக்கா? அதான் 2 இது. நான் 500 ரூபா கொடுத்துலாம் ஒட்டி வச்சுருக்கு. தூக்கிட்டு வச்சுட்டு போயிடக்கூடாது. அதான் சரி. நாளைக்கு பிள்ளையார் குளம் போக வேண்டிய இருக்குது. பிள்ளையார் குளம் எனக்கு ஓட்டு ஐடி ரெடி பண்ணுட்டா, அல்லது ஆதார் கார்டு கேன்சல் ஆயிரும். ஆதார் கார்டு கேன்சல் ஆனால் ஒரு வேலையும் நடக்காது. எனக்கு வந்திருக்கு, எனக்கு எழுதி போட்டது கேளு. நாங்கள் போய் ஒரு ஆளை பார்க்கணும். பிள்ளையார் குளம் மோனிகான்னு ஒருத்தர் பார்த்து வாங்கி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதில் ஆதார் கார்டு கேன்சல் ஆகினா கஷ்டம். நான் பாம்பே சிட்டிசன், அதான் சொல்லுறேன். அதை போய் வாங்கிட்டு நாளைக்கு அங்கே மாதாபுரம் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். அந்த வேலையை முடிச்சிடுவேன். நாளை கழிச்சு சிவராத்திரி அந்த வரும்ல, அந்த வண்டி எடுக்கணும். இல்லை நாளை கழிச்சு வேணுமா வாங்க, வண்டி இங்கோடி போனால் அப்புறம் எடுத்துக்கலாம். நாளை கழிச்சு வேணுமா வாங்க, வண்டி வீட்டுக்கு முன்னால் தானே போவோம், எடுத்துக்கலாம். அதில் சாயங்காலம் கோயிலுக்கு போகணும். கடையத்துக்கு பஞ்சகல்யாணி கோயில் இருக்குல்ல, விடிய விடியா இருக்குமா. சிவராத்திரினா விடிய விடியா இருப்பாங்க. என்னப்பா? கத்தீஸ்வரில் சிவன் கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும்லாடா விடிய விடிய. இங்கே இருக்கோ அங்கே விடிய விடிய ஆள் இருக்குமா. சிவராத்திரினா முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கடையத்தில் இருக்கலாம் பஞ்சகல்யாணி, அது சிவன் கோயில் தானே. கல்யாணி அம்மன்லாம் இருக்குது கடையத்தில். 2 இடத்துல இருக்குது. பூசினோன்னா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கலாம். சரி சூப்பர். இந்த வீடு நல்லா இல்லையோடா? நல்லா இல்லையோ? பாம்பே மாடல் இது, கம்பி போட்டு கட்டி பெயிண்ட் கிண்டு அடித்தா அழகாக இருக்குங்களா? பெயிண்ட் இல்லை பெயிண்ட் இது நல்ல வீடு தானே. இது என்ன வீடுங்காவோ எல்லோரும். இது எவ்வளோ ஸ்ட்ராங்கு பற்றியா கம்பி. ஒரு கம்பியோ 2000லாம், இப்போலாம் 5000 இருக்கும். இது கல் அறுத்து இந்த கம்பி இருக்கலாம், கம்பி அறுத்துலாம் நிறச்சி மேலே தூக்கி போட்டிருக்கு. செண்டிகை அடித்தா கூட இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்கா. பியாத்தியில் போக மேலே ஏற முடியல, கரைச்சி வச்சுருக்காங்க. பியாதி எடுத்து கசிது. இப்போ மறுபடியும் பாதி அடித்தா, பாதி தளம் போட்டாச்சு. நீ வலு வலுன்னு போடணும். தளம் தண்ணி ஒரு சொட்டு நிற்கக்கூடாது. தலையில் என்னாலும் பரவாயில்ல. இப்போ நான் மட்டப்பா போட்டிருக்காம்ல, அது கொஞ்சம் மேலே தேடி போட்டிருக்கா. உடைச்சிட்டு கொஞ்சம் கீழே வெளியே தான் போடணும். அது பெற அடிச்சுக்கிட வேண்டாம். 2 நாள் கழிச்சு இந்த வேலை முடிச்சுக்கிடட்டும். இப்போ என் கையில் பைசா இருக்கணும்ல. 2 நாள் கழித்து அடிச்சு கூட போய் அவனு கலாண்டு போயிடுவான். நாய் இல்லைன்னா கலாண்டுருவான். தேத்தாப்பில் ஒரு பேர் இருக்க மாதிரி முருகன் சொடலை மாடன்னே வேண்டாம், அவன் தான் கலாண்டு போயிட்டான். கிட்ட பூரா உடச்சி கலாண்டானுங்கள்ல. சொடலை மாடன் முருகன்னு ஒரு பைக்கு நான் யூடியூப்பில் போட்டு விட்டேன், இன்னும் போடுவேன். அந்த பேர் தான், அவன் பேர் தான் முருகன். ஒரு குண்டா இருக்கான் பாரு ஒரு பேர். என் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து இருக்கான் திருட்டு தாயோலி. நான் பாரு ஒட்டு வரைக்கும் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். விளங்க வேணாடா, நகையை பூரா விற்று 700 கிராம் நகையை விற்று ஏறப்பாடி போய் அவன் நாசமாக போகிறது. அவன் கடை இப்போ மூடிட்டுல.
பக்கத்தில் இட்லி கடை வந்துட்டுல, எவன் புரோட்டா வாங்கிட்டீங்க என் கடையில்? யார் சரி சார் 10 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்க ஒரு நகையாக விற்று விற்று அனு பியாதி எடு இடம் ஊரா எல்லாம் விற்றுக்கிடு. இந்த வீடு எப்படியும் 40 லட்சம் ஆகும்லாடா. இதே போல் கிழக்க மத்தியில் ஒரு கோயில், எப்படியும் 40 லட்சம் ஆகும்லா. கோயில் கட்டியிருக்குலா, பூசணும், உள்ள பூசணும், அங்கேயும் பூசணும். படித்து முடிச்சிட்டியா? அப்படியா? எவ்வளோ மார்க்கு? ஆ, எத்தனைக்கு? ஏன் வேலை கிடைக்கலோடா? நேர பூசு இந்த ஒட்டுன இடத்துல. அது இப்போ நேர தெரியணும். அப்படியே படிக்க போகலையோ, வேலைக்கு போகலையோ? படிச்சு ஆமாம், வேலையும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்க மாட்டுது. கிடைச்சாலும் 10,000 கிடைக்கும். அதுக்கு கல்யாணம் முடித்தா பிள்ளை குட்டி அங்கே போய் வாடகைக்கு கிடக்கணும். இது உங்கள் சொந்த வீடு தானே? அப்புறம் அங்கே வாடகைக்கு போகணும். வேலை கிடைச்சா 10,000 சம்பளம் கொடுப்பான். கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு போகணும். சரி, அப்போ நீங்களே வேலை பாருங்கள். ஒரு 4 நாளைக்கு தான் பைசா இருக்கும். அப்புறம் 2ஆம் தேதி இடையில எங்கேயோ வேலை இருந்தால் பாருங்கள். 2ஆம் தேதி எங்கள் அம்மா பைசா அனுப்பும். எங்கள் அப்பா பென்ஷன் வரும் எனக்கு. நல்லா இருக்கு, அழகாக இருக்குல்ல. இப்போ பூசினோன்னு என்னது அழகா. கொஞ்சம் ஸ்பீடாக இழுத்து அடித்து பூசுடா ஐயா. கொஞ்சம் ஸ்பீடாக அடி. அப்படி அடிச்சு விடு, கொஞ்சம் ஸ்பீடாக. அப்படி அடி. என் மவன் சின்ன மவன் 46 லட்சம் செலவழிச்சாச்சு. அவன் படிப்பான் பாம்பேயில் இல்லை, வேலை இல்லை. 2 என்ஜினியர் முடிச்சிருக்கான். எல்லாத்தையும் விற்று படிக்க வச்சாச்சு. 46 லட்சம் அவனுக்கு செலவழிச்சு. அந்த குரூப்பு பாம்பேயில் இல்லை, வேலை. வெளிநாட்டிலன்னா இருக்குன்னா, வெளிநாட்டில் 50,000 மாதம் கட்ட முடியாதுல்ல. ஒரு சின்ன வீடுனாலும் 50,000 வேணும் வெளிநாட்டில். எவ்வளோ வேணும் செலவழிச்சாச்சு. இனிமேல் செலவழிக்க இல்லை பைசா. நகையை பூரா விற்று பாஸ் ஆகிட்டான் என் மவன். பாஸ் ஆகிட்டான். இன்னைக்கு சாயங்காலம் எல்லோரும் கேக் கொடுக்கணும். 70 மார்க் எடுத்திருக்கான் என் மவன். 70 மார்க் எடுத்திருக்கான். கேக் வாங்கணும் இன்னைக்கு. கேக் வாங்கி கொடுக்கணும் எல்லோரும். ஜெர்மனியில் படித்தான். 46 லட்சம் செலவழிச்சாச்சு. நகை எல்லாம் விற்று. இதில் எப்படிடா கதவை மாட்ட முடியுமான்னு இருக்கேன். நான் சொல்லலை. என்ன பேர் உள்ளே தள்ளி பூசணும்லாடா. இப்படி பூசியிருக்கானே, எப்படி கதவை மாட்டிடலாமா? எப்படிடா கதவை மாட்ட முடியும்? உங்க கதவு எப்படி மாட்ட முடியும்? ஒரு அறிவு கிடையாது. அப்போ கொத்தணும்ல. என்னப்பா இப்படி பூட்டிடலாமோ? இந்த சைடு அப்படி இல்லை. அப்போ இதில் கதவை வச்சுட்டு இப்படி பூட்டிடலாமோ? வேறு என்ன செய்ய? தலைகீழ தான் போட வேண்டியது. இந்த சைடு திறக்காப்பில் வச்சிடலாமா? இப்படி. ஆமாம், அப்படி தான் செய்யணும். இல்லை ஒரு வழி. நான் பூசியிருக்கா மாதிரி சமமாக இல்லை வேறு 2 சேர்ந்து. இந்த கம்பை கூட வேண்டாம், மற்ற கம்பை அதான் வேணும். கையில் குத்திடாம. மரக்கம்பு வேண்டாமோ? இதை வச்சு தேய்ச்சிட்டு தான் கம்பி வச்சு அடிக்கணுமோ? மேய்க்கிட்டு மட்டக்கம்பு யூஸிங் திஸ் பண்ணிட்டு ஸ்பூன் அண்ட் மட்டக்கம்பு வச்சு மட்டம் பிடிக்கிட்டு ஸ்பூன் வச்சு தேய்ச்சி ப்ரெஷ்ஷை வச்சு தண்ணி வச்சு அடிக்கணும். ப்ரெஷ் வச்சு தண்ணி வச்சு ப்ரெஷ் அடிக்கணும். வண்டி டாக்டர் வேணும்.